வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா மேட்ரிக்ஸ். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, திவாகரோட ஃபர்ஸ்ட் லவ் பற்றி பிக் பாஸ் வீட்டுக்குள்ள அவர் வந்து ஷேர் பண்ணுறாரு. அதை பற்றி டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ அந்த பொண்ணு யார் அப்படின்ற விஷயங்கள்லாம் அவர் சொல்லலை. பட் அவரோட ஃபர்ஸ்ட் லவ் பற்றி அவர் சொல்கிறாரு. எப்படி கான்வர்சேஷன் ஸ்டார்ட் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, வியானா வந்து கார்டன் ஏரியாவில் வந்து உட்காந்துட்டு இருக்கப்ப திவாகரம் அங்கே இருக்கார், விக்கல்ஸ், அதுக்கப்புறம் இவர் கமருதீன் எல்லாம் வந்து உட்காந்துட்டு இருக்காங்க, சுபியும் உட்காந்துட்டு இருக்காங்க. அப்புறம் தான் கமருதீன் வந்தார். ஸோ இந்த மாதிரி வியானா வந்து உங்களோட லவ் பற்றி சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. லவ்வெல்லாம் இல்லைம்மா அப்படின்ற மாதிரி சொன்னோடனே உங்களோட ஃபர்ஸ்ட் லவ் பற்றி சொல்லுங்கண்ணே அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. உடனே வந்து அவர் கதை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஸோ எல்லோரும் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக கேட்க ஆரம்பித்தாங்க. அதில் ஒரு ஃபன் இருக்குது. ஸோ காலேஜில் நான் என்னோடய கிளாஸ்மேட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பொண்ணு இருக்கும். அது வந்து ரொம்ப அழகாக இருக்கும், எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்ற மாதிரி அவர் வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணியிருப்பார். ஓகே, கதை ஆரம்பிச்சிச்சு அப்படின்ற மாதிரி எல்லோரும் வந்து முன்னாடி உட்காந்து கேட்டுகிட்டே இருந்திருப்பாங்க. அந்த பொண்ணுக்கு பார்த்தோன்னா என்னோடய வயசு கூட. ஸோ அதனால் எனக்கு வந்து நான் எனக்கு வந்து ஒத்து வராது அப்படின்ற மாதிரி நான் விட்டுட்டேன்ப்பா அப்படின்ற மாதிரி அவர் வந்து சொல்லுவார். உடனே சுபி சொல்லுவாங்க, ஒன்று உனக்கு வந்து உனக்கு ஏஜ் அதிகமாக இருக்கிற பொண்ணை பாரு, இல்லைனா உனக்கு ஏஜுக்கு ரொம்ப கம்மியாக இருக்கிற பொண்ணை பாரு அப்படின்ற மாதிரி கிண்டல் பண்ணிட்டு இருந்திருப்பாரு. ஸோ உடனே வந்து ஆக மொத்தம் உன்னோட ஏஜில் நீ ஒரு பொண்ணை பார்க்கல, அதுவும் வந்து உன்னோட ஏஜில் ஒரு பொண்ணை பிடிக்கவே இல்லையா உனக்கு அப்படின்ற மாதிரி விக்கல்ஸும் வந்து பார்த்திங்கன்னா கிண்டல் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க திவாகரை. ஸோ திவாகர் வந்து உள்ளே வந்ததுக்கப்புறம் வந்து எல்லா பொண்ணுக்கிட்டையும் மேக்ஸிமம் எல்லார்ட்டையும் வந்து பார்த்திங்கன்னா கல்யாணம் பண்ணிக்கலாமான்னு கேட்டிருந்திருப்பாரு. அதுவும் வந்து இவங்க சுபி கிட்ட வந்து பார்த்திங்க அப்படின்னா நீ வந்து பார்க்க த்ரிஷா மாதிரி இருக்க, என்ன தான் இங்கே வியானா இருந்தாலும் எனக்கு சுபி தான் பிடிக்கும் அப்படின்ற மாதிரி நிறைய ஃபன்னான கமெண்ட்ஸ் வந்து பாஸ் பண்ணிட்டு இருந்திருப்பாரு. ஸோ இவர் இப்படி தான் காலேஜிலும் இருந்திருப்பாரோ அப்படின்ற மாதிரி. ஏன்னா அவர் வந்து பண்ணுறதெல்லாம் வந்து ஏதோ நேம் ஷேக்குக்கு கேமராக்காக இங்கே பண்ணுற மாதிரி இருக்குல்ல, அங்கேயும் வந்து சும்மா ஏதோ பண்ணணும் அப்படின்றதுக்காக அவர் வந்து எல்லாருக்கூடையும் வந்து ஃபன்னாக இருந்திருப்பார். பட் சீரியஸாக வந்து உள்ளே இறங்கியிருக்க மாட்டார் அப்படின்றது இது மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ அவரோட ஃபர்ஸ்ட் லவ் பற்றி நிறைய சொல்கிறாங்கன்னு எல்லாரும் ஆடியன்ஸ் நானுமே வந்து ஓகே ஏதோ சொல்ல வராரு அப்படின்னு போனேன். டக்குன்னு அவர் இந்த மாதிரி சொன்னதை அப்படியே புஷ்ஷுன்னு வெளியே வந்துட்டோம். ஸோ அந்த மாதிரி தான் வந்து நிறைய குட்டி குட்டி விஷயங்கள் வந்து பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே இப்போது கார்டன் ஏரியாவுக்கு போய் உட்காருங்க அப்படின்னா உடனே இந்த பர்டிகுலர் சம்பவம் வந்து நடந்தது. அதாவது இந்த கதையை வந்து அவர் சொன்னார். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து பிக் பாஸ் வீட்டுக்குள்ள நடக்குது. அதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் கைஸ், பாய்.